பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. விஜய் முதலமைச்சர், விஜய் கரூர்ல போய் ஏதாவது பேசும்போது அப்ப கரூர்ல இருக்கிறவங்க சாட்சி சொல்றதுக்கு யோசிப்பாங்களா, யோசிக்க மாட்டாங்களா? பொது தேர்தலில் கூட தாவேகா பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்ததுங்க. சரி, திமுக 3000க்குலாம் போயிருக்காங்க. ஒன்றுபட்ட அண்ணா திமுக அப்படிங்கிற கான்செப்ட் தான் எப்போதுமே பிஜேபி கான்செப்ட் தாங்க. அப்போ ஒருத்தர் அமைச்சரா இருக்கிறாரு, அவர் ஓப்பனா சொல்றாரு, கரூர்ல வந்து எங்களுக்கு தீர்க்க வேண்டிய கணக்கு வழக்கெல்லாம் இருக்கு, இதுக்கெல்லாம் காரணமே திமுக தான், உதயநிதியோட நன்மைக்காக திமுகவே நடத்தினது தான் உங்களோட குடும்பத்தின் இழப்பு காரணம் அப்படி பேசினாருன்னா அந்த இழப்பு சம்பந்தப்பட்ட குடும்பம் என்ன நினைக்குங்கிறதான கேள்வி. அதாவதுங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்களும் டிடிவி அவர்களும் அமித்ஷாவை சந்திக்க போறாங்க. அடுத்த ஒரு 10 நாளைக்குள்ள அந்த சந்திப்பு நடக்கும். அப்போ விஜய் அவர்களுக்கான உண்மையான நெருக்கடியும் சவாலும் எப்போ வரும்னா, அரசியல் செய்திகளை வெறும் செய்திகளாக மட்டும் அல்லாமல் அதன் பல்வேறு கோணங்களை மக்களிடம் தொடர்ந்து எடுத்துச் செல்லும் நமது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நேயர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு தரசு ஷியாம் அவர்கள் இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேச இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் அன்பு. தமிழ்நாடு முதல்வர் விஜய் அவர்கள் கரூர் பயணம் செல்ல இருக்காரு. அந்த பாதிக்கப்பட்ட 41 குடும்பத்தை சந்திச்சு அவங்களுக்கான நிவாரணங்கள் கொடுக்க இருக்கிறதாக செய்திகள் வந்துட்டு இருக்கு. பட் இது வந்து வழக்கின் போக்கை வந்து விசாரணை போக்கை வந்து பாதிக்கக்கூடும் அப்படின்ற அளவுல திமுக இதுக்காக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தாங்க. பட் திமுக ஒரு செட்பேக் ஏற்பட்டிருக்கு. அடுத்த கட்டமா டிஎம்கே இது எப்படி நகர்த்துவாங்க, என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு, அடுத்த கட்டம் இது எப்படி நகரும் நீங்க பாக்குறீங்க சார்? திமுக வந்து இப்போ ரஸ்தோகி கிட்ட மனு கொடுத்துருக்குறாங்க. அதாவது சுப்ரீம் கோர்ட் அப்பாயிண்டட் மானிட்டரிங் கமிட்டி கரூர் மேட்டர்ல ஓய்வு பெற்ற நீதியரசர் ரஸ்தோகி அவர் தலைமையில் இருக்கிற அந்த மானிட்டரிங் கமிட்டியில் 2 பேர் சிட்டிங் ஆஃபீஸர்ஸ். அந்த கமிட்டியில் இப்போ மனு கொடுத்துருக்குறாங்க. அவங்க என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது. நாளையோ இல்லை நாளை மறுநாளோ ஏதாவது முடிவு வரலாம். மனுவோட சாராம்சம் வந்து நிறைய பேர் நினைக்கிற மாதிரி விஜய் கரூருக்கு போகக்கூடாதுங்கிறது இல்லை, அது சாராம்சம் இல்லை. விஜய் வந்து அக்யூஸ்டும் கிடையாது. மூத்த வழக்கறிஞர் வைத்த வாதத்தில் அவர் அக்யூஸ்டுங்கிற மாதிரி ஒரு தொனியில் பேசிட்டாரு. அந்த இடத்துல தான் அந்த மனு வந்து செட்பேக் ஆச்சு. ஒரிஜினல் எஃப்ஐஆர்ல 3 பேர் தாங்க. 3 பேர்ல வந்து ஒருத்தர் வந்து மதியழகன் லோக்கல் ஃபங்க்ஷனரி, அது பிறகு புஷி ஆனந்த், அது பிறகு நிர்மல்குமார் மற்றும் பலர் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. இந்த மற்றும் பலர்ல யாரை வேணாலும் சேர்க்கலாம். அதாவது கவர்மெண்ட் நினைச்சா. இப்போ கவர்மெண்ட் மாறிடுச்சு, இனி அதில் யாரும் சேர்க்க போறது இல்லை. அப்போ சுப்ரீம் கோர்ட் மானிட்டர்டு கமிட்டி சிபிஐ விசாரணை நடந்து கொண்டு இருக்கும்போது அந்த விசாரணையின் போக்கை மாற்றுகிற மாதிரியான கருத்துக்களை சொல்லக்கூடாது. இதுதான் பாயிண்ட், அவ்வளவுதான். சாட்சிகள் வந்து ரொம்ப முக்கியம். கண்டிப்பா அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திலேருந்து சாட்சிகள் இருக்காங்க. அவங்கள வந்து ஏதாவது ஒரு வகையில இன்ஃப்ளூயன்ஸ் செய்யற மாதிரியான காரியங்கள்ல ஈடுபடக்கூடாது. சாதாரண குற்றவியல் வழக்குகளுக்குமே அது பொருந்தும். சாட்சியங்களை நம்ம வந்து நம்ம செல்வாக்கை பயன்படுத்திடுவோங்கிறதான பாயிண்ட். இப்போ ஒண்ணுமே இல்லைங்க, நம்ம செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியை பயன்படுத்தி அவர் வந்து பெயிலில் இருந்தார், மீண்டும் அமைச்சராகிட்டாங்க திமுக ஆட்சி காலத்தில். சுப்ரீம் கோர்ட்டில் மனு போட்டாங்க. அப்போ உங்களுக்கு அமைச்சர் பதவி வேணுமா, பெயிலை ரத்து பண்ணணுமாங்கிற அளவுக்கு ஸ்ட்ரிக்டா சுப்ரீம் கோர்ட்டு கேள்வி கேட்டது. அவர் அமைச்சர் பதவி விட்டு விலகினாரு. அப்போ அது என்ன சொல்லுச்சுன்னா, அமைச்சரா இருந்தா நீங்க சாட்சியங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவீங்க, அதான பாயிண்ட். செந்தில் பாலாஜி வழக்கு எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியில் நடந்ததுங்க. திமுக ஆட்சியில் ஒரு அமைச்சராக இருக்காரு, அதுவும் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு தான். ஆனாலும் சுப்ரீம் கோர்ட் என்ன வியூ எடுத்ததுன்னா, நீங்க அமைச்சரா இருந்து வேற ஏதாவது ஒரு வகையில நீங்க சாட்சியங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா எப்படி வழக்கு நடத்துறது. இன்னும் சொல்ல போனால் வந்து ஈடி போட்ட மனுவோட சாராம்சமே அதுதான். கிட்டத்தட்ட இந்த மனுவோட சாராம்சமும் அதுதான். நீங்க அமைச்சர் ஆதவ அர்ஜுன் ஒரு கருத்து சொல்லும் போது, அவர் அமைச்சராக இருக்கும்போது சாட்சியங்களை ஏதாவது ஒரு வகையில இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவாருங்கிறதானே. விஜய் முதலமைச்சர், விஜய் கரூர்ல போய் ஏதாவது பேசும்போது அப்ப கரூர்ல இருக்கிறவங்க சாட்சி சொல்றதுக்கு யோசிப்பாங்களா, யோசிக்க மாட்டாங்களா? அப்புறம் எப்படி வழக்கு நடத்த முடியும்? இதுதான் உண்மையான சாராம்சங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்லி நேற்று வந்து டோட்டலாவே மூத்த வழக்கறிஞர் அவரோட அந்த எடுத்து வைத்த துணி வந்து சரியில்லை. அது பெட்டிஷன் ப்ரிப்பேர் பண்ண விதமும்
எனக்கு என்னமோ அது அப்பவுமே நான் நினைச்சேன் இது அவுட் ஆயிருமோ அப்படின்னு. சார் அதான் சார் நீங்க ஒரு அடிப்படையில வந்து நீங்க ஒரு வழக்கறிஞரும் கூட நான் அந்த சட்ட விஷயத்தை உங்ககிட்ட தான் கேட்கணும்னு நினைச்சேன். ஆக்சுவலா வந்து இது வந்து ஒரு அரசியல் சார்ந்த பிரச்சனை. இதை வந்து நீங்க அரசியலாவே டீல் பண்ணுங்க. அவங்க ஒரு விஷயம் பேசினா நீங்களும் பதிலுக்கு அரசியல் பேசுங்க. இதுக்கே வந்து நீதிமன்றத்தை ஏன் நாடுறீங்க அப்படின்ற மாதிரி நீதிமன்றம் அந்த விஷயத்தை பாக்குறாங்க. ஆனா இப்ப திமுக அப்ரோச் பண்ண அந்த விதம், அதாவது இவங்க ஆளுங்கட்சியா இருக்காங்க, இவங்க இதுல இன்ஃபுளுன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு, சாட்சிகள் இதனால வந்து டிஸ்டர்ப் ஆக வாய்ப்பு இருக்கு. அந்த அடிப்படையில திமுக இந்த பார்வை பார்த்தது தப்பு அப்படின்னு நீங்க பாக்குறீங்களா சார்? அந்த பார்வையை அவங்க முன்வைக்கவே இல்லைங்க. இப்ப நான் வந்து செந்தில் பாலாஜி கம்பேரிசன் கொடுக்கும்போது உங்களுக்கு புரியுது இல்ல, செந்தில் பாலாஜி வந்து அமைச்சரா பெயில இருக்கிறாரு, அமைச்சராயிட்டாரு. வெளியில சுதந்திரமா இருக்கணுமா இல்ல அமைச்சர் பதவியில பெயில கேன்சல் பண்ணணுமான்னு கேட்டதில்ல சுப்ரீம் கோர்ட். அதே சுப்ரீம் கோர்ட் தானே. எந்த அடிப்படையில கேட்டது? அமைச்சரா இருந்தா அவரு சாட்சியங்களை கலைச்சிடுவாரு அப்படிங்கிறது தானே. அப்போ ஒருத்தர் அமைச்சரா இருக்கிறாரு, அவரு ஓப்பனா சொல்றாரு, கரூர்ல வந்து எங்களுக்கு தீர்க்க வேண்டிய கணக்கு வழக்கெல்லாம் இருக்கு, கரூர் சம்பவத்துக்கு காரணமே திமுக தான். மகன் வந்து மகனுக்காக, அதாவது உதயநிதிக்காக ஸ்டாலின் அவர்கள் ஏற்பாடு செய்து போலீஸ் மூலமாக நடந்தேறிய துன்ப சம்பவம் தான் இத்தனை பேர் சாவு அப்படித்தானே அவர் ஓப்பனா தானே சொன்னார். அதில் ஸோ இதுல ஏகப்பட்ட விஷயங்கள் உள்ள வந்துருது. அப்போ செந்தில் பாலாஜியால சாட்சியங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா அதே லாஜிக் வந்து இவருக்கும் பொருந்தும்ல, ஆதவுக்கும் பொருந்தும்ல. ஆனா அது எங்க வச்சாங்க? அந்த பெட்டிஷன்ல எந்த இடத்துல இருக்கு, எந்த இடத்துல வந்து சுப்ரீம் கோர்ட்ல வச்சாங்க? பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் தொடங்கிட்டாரு. அக்யூஸ்டுன்னு வேற சீஃப் மினிஸ்டர் சொல்றாரு. ஆனா அது அவர் அக்யூஸ்ட் லிஸ்ட்ல கிடையாது. அவர் சாட்சியமா தான் சிபிஐ விசாரிச்சது. ஒரிஜினல் எஃப்ஐஆர்லயே அவர் பேர் இல்லை. அப்போ வாதத்தை வைத்த விதமும் பெட்டிஷனை ப்ரிப்பேர் பண்ண விதமும் சரியில்லை. இல்ல இதே வாதத்தை ரஸ்தோகி கமிட்டியில வந்து இதை இன்னைக்கு இப்போ போட்டிருக்க பெட்டிஷனை சுப்ரீம் கோர்ட்டுக்கு நேரத்தை கொண்டு வராம ரஸ்தோகிட்டே வச்சிருக்கலாம். இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இங்க. அப்ப எப்படி விசாரணை நாளைக்கு வந்து எப்படி சார்ஜ் ஷீட் போட்டு நடத்த முடியும்? சரி, சிபிஐ விசாரணை முடிக்கிறதோட மேட்ரு முடியல இல்ல. சிபிஐ விசாரணை முடித்த பிறகு நீங்க வந்து ஒரு குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து சிபிஐ நீதிமன்றத்தில் வழக்காடி அதுல ஏகப்பட்ட ஸ்டெப் இருக்கு. குற்றப்பத்திரிகை ரத்து செய்ய சொல்லி நீதிமன்றத்துக்கு போவாங்க. அதெல்லாம் தாண்டி சாட்சி பட்டியலை அரைவு பண்ணி சாட்சி விசாரிச்சு சான்றாவணத்தை கொண்டு வந்து சப்மிட் பண்ணி அதுக்கு பிறகு தானே நீங்க தண்டனைங்கிற ஸ்டேஜுக்கே போவீங்க. அதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? அப்ப அந்த சாட்சி எப்படி வருவான் கரூர்ல இருந்து? அப்ப முதலமைச்சர் வந்து போறாரு, அவர் அரசு வேலை தராரு அப்படின்னா சாட்சி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதா? முதலமைச்சர் ஏதோ கரூர்ல பேசினாரு, இதுக்கெல்லாம் காரணமே திமுக தாங்க. இப்போ எப்படி ஆதவ் என்ன பேசினாரோ அதை தானே முதலமைச்சர் பேச போறாரு. இதுக்கெல்லாம் காரணமே திமுக தான். திமுக வந்து உதயநிதியோட நன்மைக்காக திமுகவே நடத்தினது தான் உங்களோட குடும்பத்தின் இழப்பு காரணம் அப்படி பேசினாருன்னா அந்த இழப்பு சம்பந்தப்பட்ட குடும்பம் என்ன நினைக்குங்கிறதான கேள்வி இதுல. ஆனா சார் இப்ப இந்த விஷயத்துல உச்சநீதிமன்றம் இப்படி ஒரு பார்வை பாக்குறாங்க. அதாவது உச்சநீதிமன்றம் எப்படி பார்வை பாக்குதுனாங்க, நம்ம என்ன வைக்கிறோமோ அதுல தானே பார்வை பார்க்க முடியும். கரெக்ட் சார். எனக்கு அதுல என்ன ஒரு கேள்வினா, சிபிங்கிறது ஒரு இண்டிபெண்டன்ட் அமைப்பு, அவங்க இது வந்து தனியா விசாரணைக்க போறாங்க. அரசியல் ரீதியா பேசுற விஷயங்கள்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் இந்த சிபிஐ உடைய விசாரணை பாதிக்காது அப்படின்னு அந்த பாக்குற பார்வை இருக்குல்ல, இது அதை புரிஞ்சுக்கவே முடியல. அப்பனா அது சிபிஐ மேல உச்சநீதிமன்றத்துடைய ஓய்வு பெற்ற நீதிபதி அவர் மானிட்டர் பண்றாரு ஒண்ணு, இங்க என்னன்னாலும் பேசலாமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல சார், இது எப்படி புரிஞ்சுக்கலாம் சார்? இது இல்லைங்க, இதுல ஃப்ரீ ஸ்பீச் அது டோட்டலா வேற. கரூர் சம்பவத்துல பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நீதி பெற்று கொடுக்கணுங்கிறது தான் அல்டிமேட் நோக்கம். நீதி பெற்று கொடுக்கணும் அப்படின்னா அந்த தண்டனையை கொடுக்கக்கூடிய அதிகாரம் இருக்கிறது அப்ரோப்ரியேட் கோர்ட்டுக்கு தான். சிபிஐ கோர்ட்டுக்கு மேட்டர் போனா சிபிஐ கோர்ட்டுக்கு தான், இல்ல ஒரு ஸ்பெஷல் கோர்ட்டு போட்டு விசாரிச்சோம்னா ஸ்பெஷல் கோர்ட்டுக்கு தான். அவங்க தான் வந்து 2 வருஷம் 3 வருஷம் 1 வருஷம் தண்டனை கொடுக்க முடியும். தண்டனை கொடுக்கணும் அப்படின்னா சந்தேகத்துக்கு இடமில்லாமல் குற்றம் நிரூபிக்கப்படணும். இப்ப இதுல குற்றம் என்னங்க? ஆதவ் அர்ஜுன் சொல்றபடி பார்த்தா கான்ஸ்பிரசி, அதாவது திமுகவே சதி செய்து இந்த இவ்வளவு மரணத்துக்கு காரணம் வந்து திமுக தான். ஏன் சதி செஞ்சாங்க? உதயநிதி பெனிஃபிட்டுக்கு. யார் சதி செஞ்சா? திமுக முதலமைச்சர். அதான் அவர் தெளிவா சொல்றாரு. அப்போ கான்ஸ்பிரசிங்கிறது ஒரு ஆங்கிள், நெக்லிஜென்ஸ்ங்கிறது வேற ஆங்கிள். நெக்லிஜென்ஸ்னா அஜாக்கிரதை. இப்போ இதே காலகட்டத்தில் நீங்க ராஜீவ்காந்தி கொலை எடுத்து பாருங்க. 91 ராஜீவ்காந்தி கொலை ஸ்ரீபெரும்புதூர். சிபிஐ விசாரணை மல்லிகையில் ஆபீஸ் போட்டு விசாரிச்சாங்க. 2 குற்றச்சாட்டு தான், இதே மாதிரி தான். ஒன்று கிரிமினல் கான்ஸ்பிரசி, விடுதலை புலிகள் சதி செஞ்சாங்க. எப்படி சதி செஞ்சாங்க? அப்போ அரசு கிடையாதுங்க, கவர்னர் ஆட்சி நடக்கு, தேர்தல் நடக்க போகுது.
தேர்தல்ல வந்து திமுகவுக்கு அது பெனிஃபிட்டா இருக்குங்கிறதுக்காக சதி செஞ்சாங்க. இது கிரிமினல் கான்ஸ்பிரசி. இன்னொன்னு நெக்லிஜென்ஸ். நெக்லிஜென்ஸ் என்ன? போதுமான பாதுகாப்பே செய்யல காவல்துறை. இந்த இடத்துல போய் ஏன் மீட்டிங் போட்டாங்க? மரத சந்திரசேகரோட பெனிஃபிட்டுக்கு இந்த இடத்துல ஏன் மீட்டிங் போட்டாங்க? இது என்ன ஒரு முன்னாள் பிரதமர் பேசுற இடமா இது? இது நெக்லிஜென்ஸ். ரெண்டையும் திருப்பியும் வந்து கமிஷன் விசாரிச்சது. அதுக்கு பிறகு மல்டி பாடி போடணும்னாங்க. இன்னைய வரைக்கும் அதுல இருக்கிற உண்மையான மர்மங்கள் கண்டுபிடிக்கப்படலைங்கிறது தான் ரொம்ப சோகத்துக்குரிய விஷயம். திமுகவுக்கு அதுல வந்து என்ன டேமேஜ் வந்துச்சு? ஆட்சி போயிருச்சு. ஆட்சி போன ஆட்சி தான், திருப்பி வர முடியாம போயிருச்சு. ஆனா 95 காலகட்டத்தில் என்ன ஆச்சு? 94 வாழப்பாடி ராமமூர்த்தி திமுக கூட்டணிக்கு வந்தார். வாழப்பாடி ராமமூர்த்தியே தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி பதவியிலும் தூக்குனாங்க. 95ல் வந்து திமுக கூட்டணிக்கு வந்தார். அவர் யாரு? ராஜீவ்காந்தி பாடிய காலை பிடிச்சு தூக்குனவர். அவர் யாரும் ஓடி போலீங்களே. மூப்பனார் ஐயாவும் வாழப்பாடி ஐயாவும் சம்பவம் நடந்த பிறகு அங்கே இருந்து பாடியெல்லாம் தேடி பெரிய ப்ராசஸ்ங்க. நாங்க கண்ணால பார்த்தது. மூப்பனார் ஐயா யாரு? ராஜீவ்காந்தியோட தலைமாட்டை பிடிச்சு தூக்குனவர். 2 பேரும் எங்க இருந்தாங்க? கடைசியில திமுக கூட்டணிக்கு வந்தாங்க. அப்படின்னா சதி கோட்பாடுங்கிறது திமுக கூட்டணிக்கு இவங்க வந்ததுல டிஸ்ப்ரூவ் ஆயிருதுல்ல. தேர்தல் கோட்பாடு தானே வருது. அப்ப கரூர் சம்பவத்துல 41 பேர் இறந்து போயிட்டாங்க. என்னென்ன குற்றச்சாட்டுகள்? ஏங்க 2 மணி நேரத்துல 40 பாடியும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாங்க. ஆனா 14 மணி நேரம் இருக்கு. எத்தனை டாக்டர்கள்? ஏகப்பட்ட டாக்டர்கள். அப்போ சுகாதாரத்துறை செயலாளராக யாரு இருந்தா? இப்போ முதலமைச்சரோட யாரு வந்து பர்சனல் செக்ரட்டரியோ? செக்ரட்டரி 1 அவர் தான் அப்போ சுகாதாரத்துறை செயலாளர். இன்டெலிஜென்ஸ் யாரு? இப்ப யாரு ஐஜியோ அவர் தான். அப்போ வந்து எஸ்ஐடிக்கு அவர் தான் ஹெட், கோர்ட் மானிட்டர்டு. அப்போ முதலமைச்சரோ இல்ல வந்து ஆதவ அர்ஜுனோ நினைச்சாலே இவங்ககிட்ட கேட்டாலே பழைய விஷயம் தெரிஞ்சு போயிடும் இல்லைங்களா? இப்ப என்கிட்ட கேட்குறீங்களா நீங்க பழைய விஷயத்துக்கு? அப்ப ராஜீவ்காந்தி காலத்துல இருந்து ஒரு விஷயத்தை நான் சொல்றேன்ல. எத்தனை வருஷம் ஆச்சுங்க அது நடந்து? 35 வருஷம் ஆச்சு. 35 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த சம்பவங்கள் அது. இது நடந்து எவ்வளவு நாள் ஆகுதுங்க? 1 வருஷம் கூட இன்னும் பூர்த்தி ஆகல. செப்டம்பர் வந்தா தான் 1 வருஷம் ஆகும். அப்ப எப்படி ஆபீசர்ஸ்க்கு அது மறக்கும்? மறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சிபிஐ வந்து ஆதாரங்களை எல்லாம் கலெக்ட் பண்ணி சார்ஜ் ஷீட்டை நோக்கி போறாங்க. இப்ப இந்த இடத்துல சாட்சி தானே முக்கியம். பழைய சம்பவமோ, யார் தப்பு யார் ரைட்டு, கான்ஸ்பிரசி தியரி, நெக்லிஜென்ஸ் தியரி எல்லாத்தையும் விட்டுருங்க. கோர்ட்ல நீங்க ப்ரூவ் பண்ணணுமா வேண்டாமா? அப்போ சாட்சிங்கிறவன் அவன் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டானா? இல்ல பயப்பட மாட்டானா? இப்ப அங்க இருந்து யாரோ ஒரு சாட்சியை வராருங்க. சரி, போலீஸ் சாட்சி வருதுங்க. நாங்க வந்து சொன்னோங்க, அவங்க தான் கேட்கல, விஜய் தரப்பு தான் கேட்கல, நாங்க சொன்னோம். அப்படி போலீஸ் இப்ப சொல்லுமா? அப்போ முதலமைச்சரே வந்து அங்க பேசின பிறகு என்ன பேச போறாரு நமக்கு தெரியாதுங்க. அப்படி பேசுறதா எடுத்துக்கிட்டா, ஆதவ் என்ன பேசுறாரோ அதே மாதிரி பேசுறதா எடுத்துக்கிட்டா, முதலமைச்சரே கரூர்ல எல்லா குடும்பங்களுக்கும் நிவாரணம் கொடுத்துட்டு கலெக்டர் ஆபீஸ்ல வச்சு ஒரு சின்ன மீட்டிங் போட்டு எல்லா குடும்பத்துக்கும் அரசு வேலை கொடுக்க போறதா சொல்றாங்க. அதுல எனக்கெல்லாம் அப்ஜெக்ஷன் இருக்குங்க. ஏன்னா அரசு வேலையெல்லாம் கொடுக்க கூடாதுங்கிறதா என்னோட பாயிண்ட். சிம்பிள் ரீசன் என்னன்னா, அவங்களுக்கு ஏற்கனவே 10 லட்சம் ரூபா ஒரு அரசு நிவாரணம் கொடுத்துருக்கு. ஜன நெரிசல் மரணம் அப்படிங்கிறது அது நீங்க வந்து 10 பேர் ஒரு இதுல சாகுறாங்க. இப்போ வந்து உத்தரகாண்ட் நிலச்சரிவு, அதுல இறந்து போயிட்டாங்க. இல்ல வந்து ரோடு ஆக்சிடென்ட் பாக்குறோம், 3 பேர் 5 பேர் ஒட்டுமொத்தமா இறந்து போயிடுறாங்க. அப்போ வந்து நிவாரணம் கொடுக்குறோம். அரசு இழப்பீடு எப்போ கொடுக்குது அப்படின்னா, அரசுனால வந்து அந்த மரணங்கள் ஏற்பட்டிருந்தா அரசு இழப்பீடு கொடுக்கப்படும். அப்ப இது வந்து நீங்க வேலை கொடுத்தீங்கனாலே அரசு தான் காரணம்னு ஆகி போயிடும். அதனாலதான் வேலை கொடுத்துருக்காங்கன்னு ஆயிரும். அடிப்படையில ஒரு நடிகரை பார்க்க வந்து அந்த நெரிசல் ஏற்பட்ட கூட்டம் இழப்பு அங்கதான் உயிர் போச்சு இந்த விஷயம் அப்படின்னு. பட் அந்த நடிகர் வந்து நாட்டோட முதல்வர் ஆயிட்டார் அப்படிங்கிறதுக்காக அவரே அரசு வேலை கொடுக்கறது அப்படிங்கிறது அது என்ன விதமான விஷயத்தை என்கரேஜ் பண்ண போகுது அப்படின்ற ஒரு கேள்வி அதுல இருக்கு. வழக்கின் விசாரணை போக்கை இது தீர்மானிக்குமா தீர்மானிக்காதா? இது அவ்வளவுதாங்க பாயிண்ட். எஸ், கட்டாயமா அந்த பார்வை அப்படிதான் பார்க்க வேண்டியது இருக்கு. எஸ், அதைத்தான் இவங்க கொண்டு போனாங்க திமுக தரப்பு. ஆனா சொதப்பலா கொண்டு போயிட்டாங்க. இது உண்மையிலே இதை சொல்லியிருக்க வேண்டிய இடம் வந்து ரஸ்தோகி கமிட்டி தாங்க. இப்போ போட்டிருக்க பெட்டிஷன் அங்க போட்டிருக்கணும். இப்ப டைம் டிலே. இப்போ என்னன்னா நாளைக்குள்ள எல்லாம் அந்த கமிட்டி என்னங்க முடிவு எடுக்கும்? ரொம்ப கஷ்டம் அந்த முடிவு எடுக்கிறது. அப்போ வந்து முடிவு எடுக்கணும்னு வச்சுக்கலாம், இல்ல நமக்கு அது தெரியாது அவங்க எப்படி பார்க்க போறாங்கன்னு. ஆனா நல்ல டைம் இருந்தது. அப்போ வந்து ஒருஸ்ட்டு சாட்சியை வந்து குலைச்சிடக்கூடாது, விசாரணை அப்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் கமிட்டி முன்னாடி கொண்டு போயிருந்தா கூட அதுவே போதுமானதா இருந்திருக்கும். இந்த மாதிரி நடக்குதுங்கிறத அங்க கொண்டு போயிருந்தா கூட போதுமானதா இருந்திருக்கும். அப்படி போகல. ஆனா இப்ப சமீபம் ஒரு 3-4 நாளா பாத்தீங்கன்னா ஆதவ அர்ஜுன் வந்து பொது வெளியிலேயே இல்ல. அது கவனிச்சிங்களா? எஸ், கவனிச்சேன். அதாவது ஆதவ் வந்துங்க கரூர் ஒரிஜினல் எஃப்ஐஆர்ல அவர் பேர் கிடையாது. நிர்மல்குமார் பேர் இருக்கு.
இருக்கு. நிர்மல்குமார் நேற்று வந்து இதுக்கு பதில் சொல்றாரு. அது சரிதான். ஏன்னா அவர் பேர் இருக்கும்போது அவர் பதில் சொல்றாரு. விஜய் பேர் இல்ல. விஜய் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. மதியழகன் ஏற்கனவே அவர் கோர்ட்லயே பதில் சொல்லிட்டாரு. அப்புறம் இப்போ பெயில்ல தான் இருக்காரு. அதுவும் வேற விஷயம். இன்னொரு அமைச்சர் ஆனந்த் அவர் சுப்ரீம் கோர்ட்ல பதில் சொல்லியிருக்காரு. அதாவது சிபிஐ விசாரணை வேணும்னு மனு போட்டவர் அவரு. இப்ப இதுல ரோல்லே இல்லாத ஆதவ அர்ஜுன் தான் அவரு ஒரு ஒரு கூட்டத்துல, அதுவும் குறிப்பா மாற்று கட்சி இணையிற கூட்டத்துல சொன்னாரு. ஒரு கூட்டத்துல சொல்லும் போது அது ஒரு உற்சாகத்துல பேசுறதா கூட நீங்க எடுத்துக்கிடலாம். அது அரசியல் தானுங்க. அவர் பேசுறத நம்ம அதுதான் ஃப்ரீ ஸ்பீச்ல எப்படி இன்டர்ஃபியர் பண்ண முடியும்னு சுப்ரீம் கோர்ட் கேக்குது. அது அரசியல் தானேன்னு. ஆனா அதை டீகோடு பண்ணியிருக்கணும். டீகோடு எப்படி பண்ணணும்? வெறும் அரசியல் இல்ல, தீர்க்க வேண்டிய கணக்கு இருக்கு, அது அரசியல். ஆனா இதுக்கான சதி கோட்பாடு வந்து இவர் செஞ்சிருக்கிறாரு, முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். சதி கோட்பாட்டுக்கு என்ன பெனிஃபிஷியரி யாரு? பெனிஃபிஷியரி யாருன்னா உதயநிதி. இப்படி இது சொல்லும் போது சாட்சி வந்து இன்ஃபுளுயன்ஸ் ஆகும். அப்படியான டீகோடிங் நேற்று சுப்ரீம் கோர்ட்ல நடக்கல. இனி நடக்குதான்னு எனக்கு தெரியாது. அப்போ டோட்டலாவே இப்ப விஜய் என்ன பேச போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து இது நிக்குது. இப்ப விஜய் இதுதான் பேசுவாரு, முதலமைச்சர் இப்படித்தான் பேசுவாரு நம்ம அனுமானிக்க முடியாதுங்க. விஜய் இதை பேசக்கூடாது, முதலமைச்சர் இதை பேசக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்ல முடியாது. அதான் இதுல இருக்க சிக்கல். விஜய் என்ன பேசுறாரோ அதை வைத்து இந்த கேஸ் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகும். இப்ப ஆதவ அர்ஜுன் பேசுற மாதிரியே முதலமைச்சர் பேசுறதா வச்சுக்கிடுவோம். அப்படி பேசினாருன்னா இந்த வழக்கை திருப்பி திமுக எடுத்துட்டு போகும்ல நேச்சுரலா. அது வெறுமனே வந்து அரசியல் ரீதியான பேச்சுன்னு கடந்து போக முடியாது. ஏன்னா விசாரணையை பாதிக்கும். அது கோர்ட் விசாரணையை நாளைக்கு பாதிக்கும். சிபிஐ விசாரணையை பாதிக்காதுங்க, நீதிமன்ற விசாரணையை பாதிக்கும், சாட்சியங்களை பாதிக்கும். முதலமைச்சர் வந்து சாட்சியத்தை கலைக்கிற குற்றச்சாட்டுன்னு சொல்லி கொண்டு போவாங்க. அப்போ மீண்டும் ஒரு முறை இந்த கரூர் மேட்டர் இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் தமிழ்நாடு அரசியல்ல பெறுது. புரிஞ்சுக்க முடியுது சார். ஆனா இப்ப இடையில சட்டமன்றத்துல வந்து லாஸ்டா நடந்த ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய அந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் கூட வந்து இவர் பேசினாரு, முதல்வர் பேசினாரு, கரூர் விஷயத்தை கூட மென்ஷன் பண்ணி பேசினாரு. வந்து நமக்கு எவ்வளவு நெருக்கடி ஏற்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஒரு விக்டிம் கார்டு தான் ப்ளே பண்றாரு. அதை அட்வான்டேஜ் எடுத்துட்டு தான் ஆதவ அர்ஜுனாவும் அரசியல் மீட்டிங்ல ரொம்ப அளவு கடந்து பேசுறது நான் பாக்குறேன். அப்ப எல்லாமே ஒரே நிலைப்பாட்டில் தான் வரையும் இருக்கிறாங்க. இது வந்து இப்ப அடுத்த கட்டமா இப்ப ஓகே, இப்ப வந்து விஜய் அவர்கள் கரூருக்கு போயிட்டு அங்க என்ன ரியாக்ட் பண்றாங்கிறத பொறுத்து இப்ப டிஎம் ரியாக்ட் பண்ண போறாங்க. ஓகே, அது புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இது முழுக்க இப்ப டிவிக்கு இது எப்படி கொண்டு போறாங்கன்னா, கரூர் பை எலெக்ஷன் அது அங்க இருக்கிற நமக்கு எதிரான இருக்க விஷயத்த சரி பண்ணணும் அப்படின்ற ஒரு முயற்சி நோக்கி கொண்டு போறாங்க. இது இந்த நடவடிக்கை அவங்களுக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்குன்னு பாக்குறீங்க? இது திமுகவுக்கு ஒருவேளை கரூர் தொகுதி இடைத்தேர்தல அவங்களுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கா? இது நீங்க எப்படி அரசியல் எப்படி பாக்குறீங்க சார்? இடைத்தேர்தல் எப்போ வரும்? இடைத்தேர்தல் நோட்டிபிகேஷன் வரதுனால நம்ம அண்ணன் ஞானேஷ்குமார் கையில எல்லாம் இருக்கு. அமித்ஷா ஜி சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி தானே அவர் நடத்த போறாரு. தான் 3 இடைத்தேர்தலுக்கு நமக்கு பிற மாநிலங்களை நடந்தப்பவே வச்சிருக்கணுங்க. ஏங்க வருஷத்துக்கும் திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலாவது வச்சிருக்கலாம்ல. அதுல என்ன தாவா இருக்கு? ஒண்ணும் இல்லைங்களா. மற்ற இடைத்தேர்தல் நடக்கல. இனி யாராவது ராஜினாமா பண்ணாலும் இடைத்தேர்தல் உடனடியா வரப்போறது இல்லை. கரூர் இடைத்தேர்தல் எப்போ வரும்னு யாருக்குமே தெரியாதுங்க. பொது தேர்தலில் கூட தாவேகா பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்ததுங்க. சரி, திமுக 3000க்குலாம் போயிருக்காங்க. ஜெயிச்சது எம்ஆர் விஜயபாஸ்கர். அவர் இப்ப தாவேகால இருக்காரு. அவர் 50 ரூபா செலவு பண்ணாரு, அதெல்லாம் உண்மைதான். ஆனா செகண்டா வந்த மதியழகன் லோக்கல் ஃபங்க்ஷனரி தானே. அவர் வந்து பெரிய அளவுக்கு பணம் செலவு பண்ணியிருக்கிறதுக்கெல்லாம் வழி இல்லைங்களா. சரி, பணமே செலவு பண்ணாலும் வச்சாலுமே அவர் ஒரு நல்ல ஓட்டு வாங்கியிருக்காரு. அதை நம்ம மறுக்க முடியாது. அப்புறம் தாவேகா ஆளுங்கட்சி இடைத்தேர்தலில் சில அட்வான்டேஜ் கிடைக்கும், அதையும் மறுக்க முடியாது. ஆனா இடைத்தேர்தல் நடத்தாதது அது அங்க இருக்கு. இவங்க கோர்ட்ல வழக்கு போடுறது மூலமாக அதுல ஒரு நன்மை கிடைக்குது இல்ல. அதாவது இடைத்தேர்தலை நடத்த விடாம அல்லது நடத்தாமல் இருப்பதற்கு ஒரு சால்ஜாப்பு சொல்றதுக்கு தேர்தல் கமிஷனுக்கு ஒரு காரணம் கிடைச்சு போகுதுல்ல. அது திமுகவுக்கு லாபம் தானே. திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ 2 கட்சிக்கு லாபம் தானே. சரி, அதிமுகவும் அதாவதுங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களும் டிடிவி அவர்களும் அமித்ஷாவை சந்திக்க போறாங்க. அடுத்த ஒரு 10 நாளைக்குள்ள அந்த சந்திப்பு நடக்க போகுது. அது போக அதிமுக திடீர்னு எழும்புற குரல்கள், எடப்பாடி பழனிசாமியை வச்சுக்கிட்டே எழும்புற குரல், டிடிவியை சேர்த்துக்கணுங்க, சசிகலாமாவை சேர்த்துக்கிடணும். அதாவது பழைய ஒன்றுபட்ட அதிமுக. அது யாரோட குரல்? அது டெல்லியோட குரல் தான். எப்போ வந்தது அந்த குரல்? 2017 ஓபிஎஸ் சேர்த்து கவர்னர் மாளிகையில வச்சு எடப்பாடி ஓபிஎஸ் 2 பேர் கையும் உயர்த்தி பிடிச்சது யாரு? ஆளுநர், பொறுப்பு ஆளுநர். நம்ம ஆளுநர் யாரு? பொறுப்பு ஆளுநர். ஸோ பொறுப்பு அரசியல் பண்ணாரா இல்லையா 2017 அதிமுக அரசியல்? அப்படி இல்லைன்னா எப்படி அந்த ஓபிஎஸ் சேரல, துணை முதலமைச்சர் பதவியை ஒத்துக்கலைன்னா எப்படி வந்து அதிமுக ஆட்சி நீடிச்சிருந்திருக்கோம் 2021 வரைக்கும்?
எடப்பாடி So, பழனிசாமி டெல்லி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. பாஜகவால தான் அந்த ஆட்சி வந்து நீடிச்சது. அவரே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. அவரே ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுதான். அது எத்தனையோ தடவை ஓபிஎஸ் சொன்னதுதான். ம். அதாவது ஒன்றுபட்ட அதிமுக அப்படிங்கிற கான்செப்ட் தான் எப்போதுமே பிஜேபி கான்செப்ட் தாங்க. இப்போ எடப்பாடிக்கு ஒரு நெருக்குதல் இருக்கு. நிறைய பேர் ராஜினாமா பண்றாங்க, போய் சேர்றாங்க. இப்ப விஜயபாஸ்கர் ராஜினாமா பண்ணிட்டு விராலிமலை விஜயபாஸ்கர் இப்போ என்ன சொல்றாங்கன்னா, ஏங்க அவர் ஆளே வந்து 25,000 பேரும் சொல்லிட்டு கடைசியில் 2,000 3,000 பேர் தாங்க இருந்தாங்க. அதுலயும் பாதி பேர் வந்து உடனே வெளியில போயிட்டாங்க. தாவேகால ஏற்கனவே சேர்ந்தவங்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்த்து விட்டாரு திருப்பி. மேடையில் அவர் பேர் வாசிக்கிறாரு, அவங்க யாருமே இல்லை, கூட்டத்திலே இல்லை, வரவே இல்லை, அவங்க ரொம்ப வெறுப்பா இருக்கவங்கன்றாங்க தாவேகாரங்க. விஜயபாஸ்கரை ரொம்ப அவர் பெருசா வில்லாதி வில்லன்னு நினைச்சவங்க, ஆனா இல்ல, ஒரு ஏமாற்றம். இந்த கூட்டம் வந்து எங்களுக்கு ஏமாற்றம். இதுல வந்து ஆதவுக்கும் வந்து இது கொஞ்சம் ஏமாற்றம் தான். அவர் பாத்தீங்கன்னா இப்போ 2-3 நாளா பொது வெளிக்கு வந்து எதுவுமே பேசுறதே இல்லை. பேசுறதெல்லாம் இப்போ வந்து டோட்டலா இப்போ அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சனா இருக்கிறது அமைச்சர் நிர்மல்குமார் தான். ஏற்கனவே ஆதவ் அவர்களுக்கும் ஆனந்த் அவர்களுக்கும் வேற அங்க டக் ஆஃப் வார் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ தாவேகாவுக்குள்ளேயே வந்து இதே கரூர் சம்பவத்தை வச்சு, இல்லை வந்து விஜயபாஸ்கரை வச்சு, இல்லை கரூர் விஜயபாஸ்கரை வச்சு ஏதோ ஒரு வகையில் அங்கே உட்கட்சி பிரச்சனை ஓடிட்டே தான் இருக்கு. அது நல்லாவே தெரியுதுங்க. இந்த இடத்துல தான் இப்போ கரூரில் போய் விஜய் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் பேசும்போது என்ன மாதிரியான பேச்சாக இருக்க போது, வெறுமனே அனுதாபம் தெரிவித்தல் அது ஓகே தாங்க. கரூருக்கு என்னை வரவிடாமல் தடுக்க சதி நடந்தது, அதெல்லாம் வந்து கோர்ட் மேட்டரை பாதிக்காது. ஆனா சம்பவத்தை குறிப்பிட்டு அவர் வந்து சதி கோட்பாடை முன் வைத்தார்னா கோர்ட் மேட்டரை பாதிக்கும். இந்த இடத்துல நிர்மல்குமார் ஒரு விஷயத்த சொல்றாரு. இன்னைக்கு பாருங்க, நாங்க முதல்வராக இருக்கும் போதே நாங்க கரூருக்கு போக கூடாது தடுக்க முயற்சி பண்றாங்க. அன்னைக்கு நாங்க வந்து முதல்வராக கூட இல்ல, அப்ப அன்னைக்கு எங்களுக்கு எந்த அளவுக்கு நெருக்கடி கொடுத்துருப்பாங்க பாருங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. இப்போ ஒருவேளை வந்து விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி அங்க இருக்க பாதிக்கப்பட்ட அந்த 41 குடும்பத்துக்கும் ஒரு அரசு வேலை கொடுக்குறாரு, சில நிவாரண உதவிகள் கொடுக்குறாரு அப்படின்னா, பாருங்க இந்த நிவாரண உதவி கிடைக்காம தான் திமுக தடை போட பார்த்தாங்க, அதையும் மீறி நாங்க கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, அப்ப இன்னும் டிஎம்கே எதிரான விஷயம் அங்க ஏற்பட வாய்ப்பு இருக்கா? அந்த மக்கள்கிட்ட அந்த ஒரு விஷயத்த நரேஷன் செட் பண்ண வாய்ப்பு இருக்கு. சம்பவம் நடந்த உடனேயே வந்து கரூர்ல இருந்த பாதிக்கப்பட்ட குடும்பம், அன்றைக்கு முதலமைச்சர் இல்ல தாவேகா தலைவர், அவர் பேர்ல வெறுப்ப காட்டினாங்களா என்ன? காட்டலைங்களா? என்னன்னா அவங்க வந்து அவங்களுக்கு என்ன ரியலைஸ் பண்ணாங்கன்னா, நம்மளா தானே போய் பார்க்க போனோம், இதுக்கு எப்படி வந்து அவர் காரணமா இருப்பாரு? இதுதான் அங்க கேள்வி. அதாவது சதி கோட்பாடு, நெக்லிஜென்ஸ் அப்படியான நுணுக்கமான பிரச்சனைகளுக்குள்ள அவங்க போகல. இது நமக்கு நாமே தேடிக்கொண்ட வினைங்கிற மாதிரி அவங்க அமைதியாயிட்டாங்க. சார், நான் இந்த இடத்துல நான் ஃபீல்டுக்கு போயிருந்தேன். நம்ம நியூஸ் ஃபோக்கஸ் டீம் ஃபீல்டுக்கு போயிருந்தோம். பலதரப்பட்ட மக்களை பார்த்துருந்தோம். அந்த ஏமூர் புத்தூர் கிராமத்துக்குலாம் போயிருந்தோம். அந்த பகுதியில இருந்து கிட்டத்தட்ட 5 பேர் இறந்துருந்தாங்க. ஆனா மாறுபட்ட ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு. சிலர் வந்து கருத்து சொல்ல தயங்கினாங்க, வெளியில வந்து சொல்லலை. அதுக்கு பின்னாடி சரி விஜய் தரப்புல இருந்து வரக்கூடிய சில நல உதவிகள் எது கிடைக்காம போயிடுமா அப்படின்ற ஒரு விஷயம் அந்த பகுதியில சொல்லப்பட்டுச்சு. அந்த மக்களே சொன்னாங்க. ஒரு சிலர் வந்து ஓப்பனா சொன்னாங்க, இவங்க தாங்க வண்டி வச்சு கூட்டு போனாங்க, டிவிக்கு அவ்வளவு பேர்ல இந்த ஊர்ல போயிருக்க மாட்டாங்க, ஒரு டெம்போ மினி டெம்போ வச்சு டிவிக்கு சேர்ந்தவங்களாம் கூட்டு போயெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லி அந்த ஊர்ல இருக்க சின்ன நாட்டாமன்ற நபர்கள்லாம் கூட அதை பற்றிலாம் நம்மகிட்ட கருத்துல ஷேர் பண்ணியிருக்காங்க. பெரிய சிக்கல் இருக்கு. கலவையான விமர்சனம் வச்சு சிலர் எதிர்ப்பும் தெரிவிச்சாங்க, சிலர் வந்து மௌனமா இருந்தாங்க, சிலர் வந்து ஆதரவாகவும் பேசினாங்க. இந்த விஷயங்களும் இருந்தது சார், கலவையா இருந்தது. இவங்கள்ல இருந்து ஒருத்தரோ 2 பேரோ சாட்சி ஆவாங்கல்ல நாளைக்கு, அப்ப அவங்க கோர்ட்ல என்ன சொல்லுவாங்கிறதான நியூஸ் போக்கஸ்லயோ இல்ல வந்து ஏன்டையோ பேசி போன்ல சொல்றது மூலமாக கோர்ட் மேட்டரை பாதிக்காதுங்க. ஆனா கோர்ட்ல கூண்டுல ஏறி சொல்லணும்ல, அது அவங்க சொல்றது மட்டும் இல்லைங்க, எதிர்த்தரப்பு குறுக்கு விசாரணை வேற பண்ணும்ல. அப்போ வந்து ஏற்கனவே இந்த மேட்டர்ல வந்து நமக்கு பெரிய குழப்பங்கள் இருக்கு. முதலமைச்சரோ பிற அமைச்சர்களோ இது பற்றி பேச பேச சாட்சி எப்படிங்க வருவான், முன் வருவான்? நீங்க வந்து தாவேகா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே நீங்க போய் கேட்டப்பவே சில பேர் கருத்து சொல்ல விரும்பல இல்லையா? பயமும் காரணமா இருக்கலாம் அதுக்கு, இல்ல வேண்டானும் இருக்கலாம், இல்ல விஜய் வந்தாரு நம்மளா பார்க்க போனோம் அப்படிங்கிற கழிவிறக்கமும் காரணமா இருக்கலாம். தப்பு நம்ம பேர்ல தாங்க அப்படிங்கிற ஒரு கழிவிறக்கமும் காரணமா இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம். 1 வருஷம் ஆக போகுது. அடுத்த ஸ்டெப்புங்கிறது கோர்ட்டு தான். கோர்ட்ல வந்து விசாரணை நடக்க அது உதாரணமா அது டெய்லி விசாரணைங்கிற மாதிரி முடிவு எடுத்தாங்கன்னு வைங்க, தினமும் அது வந்து பேப்பர்ல வந்துகிட்டே இருக்கும். ராஜீவ்காந்தி கொலை வழக்கோட விசாரணையை நான் அதுல தாங்க கம்பேர் பண்ணி பாக்குறேன். கலைஞர் கருணாநிதி அவர்களை வந்து கமிஷன்ல போட்டு விசாரிச்சாங்க. வாழப்பாடி ராமமூர்த்தியை குறுக்கு விசாரணை பண்ணாருங்க கலைஞருக்கு மட்டும். அவ்வளோலாம் தாண்டி அது கடைசியில் அரசியல் கூட்டணியில போய் முடிஞ்சது. அப்போ ஒரு விஷயத்துல அரசியல் புகும்போது, அதாவது
ராஜீவ்காந்தி மரணம், ராஜீவ்காந்தின்னு சொல்றதுனால கூட மரணித்தவர்களை எல்லாம் நம்ம மறக்கிறோம். கூட நிறைய பேருங்க. எனக்கு ரொம்ப நண்பருங்க லீக் முனுசாமின்னு ஒருத்தர். அவர் கூட்டத்துல பார்க்க போனவர் தான். ராஜீவ்காந்தி பேசுறாரு, பார்க்க போனோம், இடம் கிடைக்காம போயிடும், கூட்டம் ஜாஸ்தியா இருக்கும்னு சொல்லி ரொம்ப முன்னாடியே போய் முன் வரிசையில ஒரு சேர் போட்டு உட்கார்ந்துருந்தாரு. இந்த பாம் பிளாஸ்ட்ல ஏற்பட்ட உஷ்ணத்துல எவ்வளவோ மீட்டர் தள்ளி உட்கார்ந்து இருந்த அவர் இறந்து போயிட்டாரு. அந்த ஒரு அலை மாதிரி அவரை தாக்கிருச்சுங்க. அப்படியே உட்கார்ந்து இருந்த இடத்துலயே இறந்து கிடந்தாருங்க. பார்த்த விஷயங்கள் இதெல்லாமே. பலரும் நிறைய காவல்துறையை சேர்ந்த நண்பர்கள் எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டாங்க. நாஞ்சில் குமரனுங்க கடைசி வரைக்கும் அவர் அந்த பெல்லட் ஐபிஎஸ் ஆபீசர் இந்த ஈய குண்டு தொலைச்சதை எடுக்க முடியல. கடைசி வரைக்கும் அந்த ஈய குண்டோட தான் இருந்தார் அவரு. எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, ராஜீவ்காந்தி மரணத்திலையும் கரூர் சம்பவம் மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்பட்டவங்க, உயிரிழந்தவங்க, குழந்தைங்க. ஆனா விசாரணைன்னு நடக்கும்போது சாட்சி அடிப்படையில் நம்ம அதை நிரூபிக்கணும்னு வரும்போது சதி கோட்பாடு நிரூபிக்கப்படவில்லை. இதுலயுமே என்ன சிக்கல் வரும்னா, 27ஆம் தேதி சம்பவம் நடக்குதுங்க. அதுக்கு முன்னாடி இவங்க பெர்மிஷன் வாங்கி இருந்தது வேற டைம், வேற ஊர்ல. திமுகவோட முத்தமிழ் விழா நடந்தது. அதுக்கு காம்படிட்டிவா கரூர்ல நடத்தலான்னு தாவேகா முடிவு பண்ணி 25ஆம் தேதி அப்ளிகேஷன் கொடுத்து 27ஆம் தேதி மீட்டிங் நடந்ததுங்க. இதெல்லாம் டேட் லைன்ல இருக்கிற விஷயம். 1.5 நாளைக்குள்ள ஒரு பெரிய சதி கோட்பாடை செய்ய முடியுமா? அப்ப சதிக்கு சங்கிலிகள் எப்படி பொருந்தும்? கான்ஸ்பிரசி செயின்ங்க. செயின்ல எப்படி பொருந்தும்? எப்படி யார் யாரெல்லாம் கூட்டு வந்தாங்க? எந்த போலீஸ்காரன் சொன்னாங்க? எப்படி ஏகப்பட்ட விஷயம் இதுல வந்துருங்க. அப்போ தாவேகா தரப்பு சதி கோட்பாடு அதிலே போச்சு அப்படின்னா, கீழ்மட்டத்துல யாராவது பேசினாங்கன்னா வேற விஷயம். மேல்மட்டத்துல முதலமைச்சர் லெவல்ல இல்ல அமைச்சர் லெவல்ல பேசினாங்கன்னா அது நீதி விசாரணையின் போக்கை மாற்றும். அப்போ விஜய் அவர்களுக்கான உண்மையான நெருக்கடியும் சவாலும் எப்போ வரும்னா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நடக்க போற கரூர் கூட்டத்துல அவர் என்ன பேச போறாருங்கிறத வச்சுதான் வரும். விரிவான உரையாடல் நீங்க இந்த நேர்காணல் வழங்கியிருக்கீங்க சார். இந்த கரூர் விவகாரம் மீண்டும் ஒரு டைம் ஒரு விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய ஒரு பிரச்சனையா மாறிட்டு இருக்கு. ஆளும் தரப்பு இது எப்படி கையாள போகுது, டிஎம்கே அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வரும் நாட்களை பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களோட வருகைக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி சார்.